மிஸ்டர் கர்ணா, வாட் இஸ் மை கிங்டம் சேயிங்? எஜமா, நீங்க கடவுள் பாஷையில பேசுனீங்கன்னா எனக்கு எதுவும் புரியாது. நான் உங்களை மாதிரி கான்வென்ட் எல்லாம் படிக்கல. என்னது மரத்தடி படிப்பு தான். இருந்தாலும் எனக்கு புரியறத வச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்க மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியும். ஆட்சி எப்படி இருக்கோ எல்லாம் அப்படிதான் இருக்கும். எஜமா என்ன சொல்றாரோ அதை தான் மக்களை ஏத்துக்க போறாங்க. அவ்வளவுதான். கொடுத்து வாழுங்க எஜமா. நல்லா பொழைக்க தெரிஞ்சவன்டா நீ. ஏதோ உங்க புண்ணியத்துல எஜமா. என்னடா என்னாச்சு? எதுக்கு வண்டியை நிப்பாட்ட? எஜமா, வழியில மரம் விழுந்துருச்சுங்க. பொறம்போக்கு நாய்களா! தைரியம் இருந்தா வெளியே வாங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி மரத்தை வெட்டி வழியில போடுவீங்க? ஏய் ஓடுங்களா! அடங்கொப்பரானே, இன்னைக்கு இந்த பீம்ராவ கதையை இவனுக்கு முடிக்க போறானுங்க. முதல்ல போய் புஜங்கராவ கிட்ட நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம். இதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு நமக்கு சம்மந்தமே இல்ல. இவன் மனுஷன் கிடையாதுடா, இவன் சிங்கம் மாதிரி. நம்ம கையில மாட்டின இவனை விட்டுட்டோம்னா இவன் கையில நம்ம மாட்டி போண்டா. இவனை நல்லா இழுத்து இறுக்கமா புடிங்கடா, ஒரே அடியில சாவணும். ஏய் ஜுவாலா, வா. எப்படி இருக்கு என் ராஜ்யம்? உன் ராஜ்யமே நான் தான். வா, என்ன அரசாள் யஜமா. யாருடா என் புருஷனையே கொல்றதுக்கு அனுப்புனது? யாரு? மல்லேஷ்! எஜமா, கோட்டை வந்துருச்சு. எஜமா, கோட்டை வந்துருச்சு. ஏங்க எஜமா, கோட்டை வந்துருச்சுங்க. அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. சிலருக்கு மண்ணு மேல பைத்தியம், சிலருக்கு பொண்ணு மேல பைத்தியத்துல பல விதம். அதுல இது 2வது ரகம். பைத்தியத்துக்கு ஒரு வணக்கம். என்னங்க என்னங்க உனக்குலாம் ஆசை தீரவே தீராதாடா? ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப ருசியாவும் இருக்கு. எஜமானுக்கு என்னாச்சு கணக்கு? விசித்திரமா பண்றாரு. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் எஜமானியம்மா. என்னாச்சு? என்னாச்சுன்னு என்ன கேக்குறீங்க? 2 பத்தாதுன்னு 3ஆவது ஒண்ணு கூட்டிட்டு வர போறாரு எஜமா. ஏய் மல்லேஷ், வணக்கம் எஜமா. என் தங்க சிலையை எங்கடா கூட்டிட்டு போற? உனக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கேன்ல, போய் விவசாயம் பண்ணாம என்ன பண்ற? சாந்தி முகூர்த்தம் சொன்னீங்களே எஜமா. நான் சாந்தி முகூர்த்தம் சொன்னது ருத்ரங்கிக்கு மட்டும்தான். ஆனா உனக்கு எதுவும் நான் சொல்லலையேடா. எஜமா, எதுக்குடா நீ இவ்ளோ கோவப்படுற? நான் சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கோ ருத்ரங்கிக்கோ தக்க திமி தக்க சுன்னு தக்க திமி தக்க சுன்னு தலாங்கு தகட தகட தக்க தோ அந்த மாதிரி பார்த்து பேசுங்க. இதே இடத்துல வேற யாராவது இருந்தா தலையை வெட்டி கையில கொடுத்துருப்பேன். உனக்கு நான் சோறு போட்டு வளர்த்தேன், விவசாயம் பண்ணிக்கோ நிலத்தையும் கொடுத்தேன், உன் மக்களுக்கு ஆத்து தண்ணியும் கொடுத்தேன். இவ்ளோ கொடுத்த நான் உன்கிட்ட ஒரு தடவை உன் பொஞ்சாதிய என்கிட்ட கொடுக்க மாட்டியாடா? வேண்டாம் எஜமா. என்னடா குரல் ஒசருதா அட்டிம நாய? என்ன எஜமா, எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க நீங்க? அது அவன் பொஞ்சாதின்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் ஒரு யானைன்னா அந்த யானைய கட்டுப்படுத்துற பாகண்டானா. என் தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, பாம்புக்கு பல்லுல விஷம் இருக்கும், ஆனா எஜமானுக்கு உடம்பெல்லாம் விஷம் இருக்கும்னு. வரமுறை தெரியாத கேவலமான பிறவி நீ. உன் பொஞ்சாதி என்ன தம்பின்னு சொல்றாங்க. அப்ப என் பொஞ்சாதி உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி மாதிரி இல்ல? ஒரு நாயை பிடிச்சிருக்குன்னு அதுக்கு முத்தம் கொடுத்தா அது மனுஷன் ஆயிடுமாடா? கொய்யா பழத்தை கிளி கொத்துனாதான் அது ருசியா இருக்கும். இப்படி ஒரு அழக நான் தொட்டாதான் அந்த அழகுக்கே அர்த்தமா இருக்கும். அவனை அறுத்து காக்காக்கு போடணும். இவனை துண்டு துண்டா வெட்டி கொல்லலடா மல்லேஷ். ஏய் எஜமா, அடிமைங்களை செருப்பு மாதிரி பயன்படுத்தணும்னு நினைப்பல்ல, ஆனா செருப்ப கால்ல தான் போடணும். மனுஷங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். இப்பவாவது திருந்திட்டேன்னு சொல்லு, உன்னை மன்னிச்சு விட்டுறோம். எங்கேயாவது தூரமா போய் பொழைச்சுக்க. அடா அடிம நாய, உனக்கு என்ன திமிரு, என்ன கர்வம்? நான் போட்ட சோத்துக்கு உன் விசுவாசத்தை காமிச்சல. டே மல்லே, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல பாரு. நான் செத்தாலும் எனக்குள்ள இருக்கிற திமிரு அது சாகுமாடா? அது சாகுமா சொல்லு. அடங்க மாட்டல நீ. மல்லேஷ், ஒருத்தன் தைரியமா முன்னாடி வந்தா தொடைய தட்டுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தா விசுவாசத்தை மறந்து